வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பாட்னி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ காமன் தான் எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க பாட்னி கொஸ்டின்ஸில் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ நான் நேரடியாக மேஜர் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுறேன். பார்ட் பி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சிறு தொகுதியான எக்டோப்ரக்டா, அதாவது பிரையோ சோவா மற்றொரு சிறு தொகுதியான எண்டோப்ரக்டாவில் இருந்து கீழ்காணும் பண்புகளால் வேறுபடுத்தப்படுகிறது. வாயை சுற்றியமைந்த டெண்டக்கிள் கிரீடம், உண்மையான உடற்குழி, நெப்ரீடியா மற்றும் இனப்பெருக்க நாளங்கள் இல்லை. ஸோ இதுதான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரிப்னோசோமாவின் சைட்டோபிளாசத்தில் சிதறி கிடக்கும் ஏராளமான ஒளி விளக்கும் பச்சை நிற ஆழ சாயமேற்கும் நிறமி துகள்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வாலுட்டின் துகள்கள். பின் கேம்பிரியன் மற்றும் ஆர்டோவிசியன் கால பாறைகளில் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் காணப்பட்ட மிக பழமையான முதுகெலும்பிகளின் புதைப்படிவங்கள். இவை எல்லா முதுகெலும்பிகளுக்கும் முன்னோடி என கருதப்படுகின்றன. ஆஸ்ட்ரகோடர்ம்ஸ். ஒற்றை உயிர்வாழ் சிற்றினத்தை குறிக்கும் நியூசிலாந்தை சேர்ந்த ஸ்பினோடான் பங்டேட்டம் கீழ்கண்ட எந்த வரிசையை குறிக்கிறது? ரிங்கோசெஃபாலியா. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, காலம் எக்ஸ் காலம் ஒய், அதுதான் பொருத்தப்பட சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள பூச்சிகள் மற்றும் அதனுடைய வாய் அமைப்பை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஏ, கரப்பான் பூச்சி கடித்து மற்றும் மென்று. பட்டாம்பூச்சி குழாய் மூலம் உறிஞ்சி. கொசு கிழித்து மற்றும் உறிஞ்சி. தேன் தேனி மென்று மற்றும் நக்கி. பின்வருவனற்றுள் எது அமெரிக்க பருத்தி காய்ப்புழு என்று அழைக்கப்படுகிறது? இது அமெரிக்க பருத்தி காய்களை மட்டும் தாக்குகிறது. ஹீலியோத்திஸ் அர்மிஜெரா. பின்வருவனவற்றுள் இந்த வகை பாக்டீரியா குறைவான பாஸ்டரைசேஷன் முறையில் கொல்லப்படுவதில்லை. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள ஜோடிகள் எவை? இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஒன்று மட்டும். ஒருங்கிணைந்த புரதம், அதுக்கு சரியான இணை இடைப்படல புரதம். அட்ஹேரன்ஸ் சந்திப்பில் காணப்படும் கேட்ரியன்கள் எக்ஸ், ஆனால் இடைவெளி சந்திப்பில் காணப்படும் புரதம் ஒய் ஆகும். எக்ஸ் மற்றும் ஒய் இணை கண்டறிக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி, எக்ஸ் டெஸ்மோலாக்லின், ஒய் கொனெக்சின். புரத உருவாக்கத்தின் நீட்சி படிவின் போது டிஆர்என்ஏவை பி தளத்தில் இடமாற்றம் செய்வதன் மூலம் பெப்டைட் பிணைப்பு உருவாகிறது. பெப்டைட் பிணைப்பு உருவாக்கத்திற்கு எந்த பிரதான சங்கிலி அணு நியூக்ளியோபைஸாக இருக்கும்? ஆல்பா அமினோ தொகுதி. நுண்குழல்கள் உருவாக்கத்தின் துவக்க மற்றும் நீளுதல் எக்ஸ் என்றும், டியூபிலின் கூட்டமைவை வளையங்களாக உருவாக்க ஊக்குவிக்கும் புரதம் ஒய் என்றும் அழைக்கப்படும். எக்ஸ் மற்றும் ஒய் இணை கண்டறிக. சரியான ஆப்ஷன் பி, எக்ஸ் நுண்குழலோடு தொடர்புடைய புரதம், ஒய் டவ் புரதம். ஆக்சினேட்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வயிற்றுக்குழியில் சுரக்கிறது. HCl உருவாக்கத்திற்கு 3 வகை கடத்தும் புரதங்கள் ஈடுபடுகிறது. கீழ்கண்டவற்றிலிருந்து கடத்தும் புரதங்களை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி, எதிர் மின் அயனி பரிமாற்றம், குளோரைட் பெர்மியஸ் மற்றும் ஏடிபி சார்ந்த புரோட்டான் ஏற்றி. மனிதர்களில் பெரும்பாலான இன்ட்ரான்களின் தொடக்கத்தையும், அதாவது எக்ஸ் முடிவையும் ஒய் குறிக்கும். ஆர்என்ஏ மூலக்கூறில் உள்ள ஒருமித்த வரிசையில் இவை எக்ஸ் மற்றும் ஒய்யை கண்டறிக. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி, எக்ஸ் ஜியு ஒய் ஏஜி. FTICR MS என்பது அயனிகளின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது.
அயனிகள் காந்தப்புலத்தில் சுற்றும்போது எதை பயன்படுத்தி கிளர்ச்சியூட்டப்படுகின்றன? வானொலி அலைவரிசை சமிஞ்சைகள், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ். உயிர் வேதியியல் ஆய்வுகளுக்கு NMRல் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஐசோடோப்புகள் எவை? O14, I131, C12. குரோமோசோம் 2ல் உள்ள ஒரு பகுதியின் தாய்வழி மரபணு முத்திரையில் ஏற்படும் அசாதாரணங்களால் பெரும்பாலும் ஏற்படும் மரபணு முத்திரையுடன் தொடர்புடைய நோய்க்குறி பெக்வித் வைட்டமின் நோய்க்குறி. பின்வருவனவற்றுள் இது மரபணு பொருட்களின் பிரிக்க முடியாத மிகச்சிறிய அலகை குறிக்கிறது. இது பிறழ்வுக்கு உட்பட்டு பினோடைப் பரிமாற்றத்தை உருவாக்குகிறது. மியூட்டான். கீழே உள்ள அட்டவணை சைட்டோபிளாஸ்மிக் பரம்பரையுடன் தொடர்புடைய உயிரினங்களையும் அவற்றின் பண்புகளையும் பட்டியலிடுக. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி. ட்ரோசோஃபிலா கார்பன் டை ஆக்சைடு உணர்திறன், பாரமீசியம் கப்பா துகள்கள், எலிகள் சுண்டெலி பால் சுரப்பி வைரஸ், கிளாமடோமோனஸ் ஸ்ட்ரெப்டோமைசின் உணர்திறன். இனவிருத்தியின் போது கன்றுகள் சிறிய மற்றும் அகலமான தலைகள், வீங்கிய முன்தலை, சரிவிகிதத்தில் அமையாத வயிறு மற்றும் குட்டை கால்கள் பெற்ற தோற்றம் பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது? பிராகைசெஃபாலி. இரத்தத்தில் உள்ள pH அளவு குறைவதால் ஆக்சிஜனின் ஈர்ப்பு தன்மை குறையும். இதனால் ஆக்சிஜன் சமநிலை வளைவு வலதுபுறமாக மாற்றப்படுகிறது. இதனால் விளைவிக்கப்படுகிறது போர் விளைவு, போர் எஃபெக்ட். கீழ்கண்டவற்றுள் எவை நரம்பு தசை இணைப்பில் நரம்பு கடத்திகளை வெளியிடுகிறது? அசிடைல் கோலைன். கீழ்கண்ட வரிசைகளில் சரியான வரிசை Xஐயும் வரிசை Yயுடன் பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி. மயோசின் 5 lakh டால்டன், ஆக்டின் 4000 டால்டன், ஆல்ஃபா ஆக்டினின் 1,60,000 டால்டன், ட்ரோபோமைசின் 70,000 டால்டன். பின்வரும் வரிசைகளில் எது விழிக்கிண்ண உருவாக்கத்தின் வளர்ச்சியை குறிக்கிறது? இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. விழிக்கிண்ணம், கண்மணி, விழித்திரை, கூம்பு மற்றும் குச்சி செல்கள், விழியிடை அடுக்கு. செல் அடிப்படையில் உற்பத்தி செய்யப்படும் உயிர் எதிர்பொருள் இதுவாகும். இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. பி செல்லில் இருந்து பெறப்பட்ட பிளாஸ்மா செல்கள். உயிர் எதிர்பொருள் நோய் காரணியின் ஒரு சிறிய பகுதியுடன் சிறப்பாக இணையும் பகுதி இதுவாகும். எதிர்பொருள் தூண்டி இணைவிடம் எபிடோப். ஒரு இனத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடையே உறுப்பு மாற்று ஓட்டுகள் கடுமையாக நிராகரிக்கும் தன்மை இதனால் செயல்படுத்தப்படுகிறது. முக்கிய திசு பொருத்த கூட்டமைவு, அதாவது MHC, மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். பி லிம்போசைட்டுகளுடன் தொடர்புடையது இதுவாகும். இரத்தவலி நோய் தடைக்காப்பு. வளிமண்டலம் பல்வேறு அடர்த்தி மற்றும் வெப்பநிலை கொண்ட காற்றின் மைய அடுக்குகளை கொண்டுள்ளது. வளிமண்டல அடுக்குகளின் சரியான வரிசையை கண்டறியவும். இதுக்கு சரியான ஆப்ஷன் பி. அடிவளிமண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்ப வளிமண்டலம், புறவளிமண்டலம். பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தும் வரிசையை தேர்வு செய்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி. மீசார்க் போதுமான ஈரப்பதம், ஜெராக் குறைந்தபட்ச ஈரப்பதம், சமோசிரே மணல், ஹாலோசிர் உப்பு நீர் அல்லது மண்.
கீழ்காண்பவற்றுள் எந்த மக்கள் தொகை சுற்றுச்சூழலை சுமந்து செல்லும் திறனில் அல்லது அதற்கு அருகில் ஒப்பீட்டளவில் நிலையான அடர்த்தியை கொண்டுள்ளது? கப்பா தேர்வு. பின்வரும் சகாப்தங்களை புவியியல் காலத்திற்கு ஏற்ப பொருத்தவும். இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. புரோட்ரோசோயிக் 1200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, மீசோசோயிக் 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, பேலியோசோயிக் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, சீனோசோயிக் 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனியூப்ளாய்டி மற்றும் அதன் குரோமோசோம் எண்களை பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. சாதாரண டிப்ளாய்ட் 2n, மோனோசோமிக் 2n-1, நல்லிசோமிக் 2n-2, இரட்டை ட்ரைசோமிக் 2n+1+1. கீழே கொடுக்கப்பட்ட பாலியல் தேர்வுடன் தொடர்புடைய கூற்றுகளில் சரியானவை எவை? இதற்கு சரியான ஆப்ஷன் சி மற்றும் டி. எபிகேமிக் தேர்வு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே செய்யப்படும் தேர்வை அடிப்படையாக கொண்டது. உள் பாலின தேர்வு என்பது ஒரே பாலின விலங்குகளுக்கு இடையே உள்ள தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது. இனச்சேர்க்கை முறையின் வகைகள் மற்றும் அவற்றின் பண்புகளை கீழே பட்டியலிடப்பட்டுள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி. மோனோகேமி, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இணை. பாலிகைனி, ஒரு ஆண் மற்றும் பல பெண் இணைகள். பாலியாண்ட்ரி, ஒரு பெண் மற்றும் பல ஆண் இணைகள். பாலிகைனாண்ட்ரி, பல ஆண்கள் மற்றும் பல பெண்கள் இணைகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் உயிரியல் கடிகாரத்தை பற்றியது. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, பி, சி. இந்த மூன்றுமே சரி. வட்ட கடிகாரம் என்பது உயிரியல் கடிகாரத்தின் ஒரு வகை. கதிர்குருவிகள் வட்ட கடிகாரத்திற்கு ஒரு உதாரணம். வட்ட கடிகாரம் முதுகெலும்பற்ற கடல் விலங்குகளில் பொதுவாக காணப்படுகிறது. இவை மூன்றுமே சரி. இவற்றில் எது ஹெட்டிரோபாலிசாக்கரைடு? ஹைலூரோனிக் அமிலம். ஒருங்கிணைந்த பிணைப்பினால் நைட்ரஜன் இந்த அணு மூலம் வைட்டமின் B12 உடன் இணைக்கப்படுகிறது. கோபால்ட். கீழ்காணும் துணை நொதிகளை அவற்றின் இடமாற்றம் செய்யும் வேதி தொகுதிகளோடு பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் டி. துணை நொதி ஏ, அதாவது கோஎன்சைம் ஏ. அசைல் தொகுதி FAD, எதிர்மின்னி அதாவது எலக்ட்ரான். ப்ரடாக்சல் பாஸ்பேட், அமினோ தொகுதி. தைமின் பைரோபாஸ்பேட், ஆல்டிஹைட் தொகுதி. கீழ் வருவனவற்றை பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. பாஸ்பேட்டைல் கோலைன், லெசித்தின், பாஸ்பேட்டைல் எத்தனோலமைன், செஃபாலின், கிளைகோஸ்பின் கோலிப்டுகள், செரிப்ரோசைட்டுகள், கார்டியோலிபின், ஆன்டிஜன் பண்பினை கொண்ட பாஸ்போலிபிட். லெசித்தின் கொலஸ்ட்ரால் அசைல் டிரான்ஸ்பரேஸ் நொதி செயல்பாட்டால் இவற்றில் எது சரியான கருத்தாகும்? இதற்கு சரியான விடை பி மற்றும் சி. அதாவது LCAT HDL மேற்பரப்பில் உள்ளன. அப்போபுரதம் A1 அதனை ஊக்குவிக்கிறது. தென் சி, புதிதாக தோன்றும் HDL மேற்பரப்பில் LCAT பாஸ்பேட்டைல் கோலைன் மற்றும் கோலஸ்டரைனை கொலஸ்ட்ரால் எஸ்டர்களாக மாற்றுகிறது.
பூஜ்ஜிய கருதுகோளுக்கு நிரப்புத்தன்மை கொண்ட எந்த ஒரு கருதுகோளும் பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. மாற்று கருதுகோள். சை ஸ்கொயர் பரவல் என்பது நேர்மறையாக சார்ந்திருக்கும். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று ஜே. கிரெக் வெண்டர் மற்றும் எஸ். ஸ்மித் ஆகியோர்களால் பின்பற்றப்பட்ட முழு மரபணு துப்பாக்கி வரிசைப்படுத்துதல் நுட்பத்தில் அணுகப்பட்ட சரியான வரிசை நிலைகள்? இது சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. நூலக உருவாக்கம், சீரற்ற வரிசைப்படுத்துதல், துண்டு சீரமைப்பு மற்றும் இடைவெளி மூடல், ஆதாரப்படி திருத்துதல். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு நுண்ணுயிரி அசிட்டோன் பியூட்டனால் நொதித்தல் வினையின் போது ரிபோஃப்ளவினை துணை பொருளாக உற்பத்தி செய்கிறது? குளோஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம். கீழ்கண்டவற்றுள் எந்த மரபணு குறியீட்டு புரதம் பார்க்கின்சன் நோயின் வீரியத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது? ஆல்பா சைனுக்ளின். என்சைம்களை அதன் தொழில்துறை பயன்பாடுகளுடன் பொருத்தவும். இது சரியான விடை பி. ஆல்பா அமைலேஸ், ஸ்டார்ச் சிதைவு, பாக்டீரியல் புரோட்டியேஸ், சலவை பொடிகள் மற்றும் சவரக்காரம். கேட்டலேஸ், ரப்பர் தொழில், ரென்னின், பால் பொருட்கள் தொழில். ரேடியோ லேபிளிடப்பட்ட மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் நோயை கண்டறியும் இமேஜிங்கில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இம்யூனோ சைன்டிகிராஃபி. ஒளிச்சிதறலில் ஒளிச்சிதறல் இந்த கோணங்களுக்கு இடையே அளவிடப்படுகிறது. 0 டிகிரிக்கு மேல் மற்றும் 180 டிகிரிக்கு கீழ். அயனிப்படுத்தும் கதிர்வீச்சை கண்டறிந்து அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் வாயுக்களின் கலவையை கொண்டிருக்கும் கண்ணாடி அல்லது உலோக குழாயிலிருந்து தயாரிக்கப்பட்ட கருவியின் பெயரை குறிப்பிடவும். கெய்கர் முல்லர் கவுண்டர். மனிதனுள் நடைபெறும் வாழ்க்கை சுழற்சியில் பிளாஸ்மோடியம் இந்த இருவகை மெட்டாகிரேசோட்களை கொண்டது. இது சரியான விடை 1 மற்றும் 2 சரியானவை. 1 பல சிறிய மைக்ரோ மெட்டா கிரிப்டோசோய்டுகள், சில மேக்ரோ மெட்டா கிரிப்டோசோய்டுகள். ஒற்றை பேரினத்தை சார்ந்த முதன்மை அல்லது துவக்கநிலை மீன்களான லேட்டிமீரியா கீழ்கண்டவற்றுள் எந்த வரிசையை சார்ந்தது? கிராசா டெரிஜி. ஸ்கைபாவில் காணப்படும் பெரிய அமினோசைட்டுகள் சில மழுங்கிய சூடோபோடியாக்களை மற்றும் பெரிய உட்கருவுடன் காணப்படுகின்றன. இவை எல்லா வகையான செல்கள், இனச்செல்கள், ஜெம்யூல்கள் போன்றவற்றை உருவாக்க வல்லவை. அனைத்து வல்ல உயிரணுக்களாக திகழும் இவை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆர்கியோசைட்டுகள். ஹீரோசர்க்கல், வால் துடுப்பு மற்றும் இனாமல் போன்ற பொருள் மூடிய செதில்கள் கொண்ட ஆக்டினோபெரிடிஜன்கள் இவ்வாறு அறியப்படுகின்றன. கேனாய்டு மீன்கள், கேனாய்டு ஃபிஷ். கீழ்கண்டவற்றுள் இருவாழ்விகளின் பரவுதலுக்கு உகந்த எடுத்துக்காட்டான இவ்வுயிரி துணை வரிசை புரோட்டோசோவை சார்ந்தது. இவ்விருவாழ்வி இள உயிரி தன்மையை நிரந்தரமாக தக்க வைத்து கண்ணிமையற்று 3 ஜோடி வெளிப்புற செவில்கள் கொண்டு நீரின் அடிப்பகுதியில் வாழ்பவை. புரோட்டியஸ் மற்றும் நெக்டூரியஸ். துணை வகுப்பு ஆக்டினோடெரிஜின் கீழ் அடங்கும் மீன்களில் எந்த மீன்கள் வரிசை சிங்னோதிஃபார்ம்ஸ் அல்லது சொலினிதிகஸ் ஐ சார்ந்தது? ஹிப்போகேம்பஸ், சிக்னேத்தஸ் அண்ட் பிஸ்டுலேரியா. கீழ்கண்டவற்றுள் பயிரை தாக்கும் அந்துப்பூச்சி உலக நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது. இதன் லார்வா சோளங்களை அதன் தண்டுகளிலும் துளையிட்டு தாக்கும். பைராஸ்டா. பின்வருவனவற்றில் எது தென்னையை தாக்கும் பூச்சி அல்ல? சைரோபேகோ இனம்.
கோழி நோய்களின் பெயரை அவற்றின் காரணகர்த்தாக்களுடன் பொறுத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. காக்சிடியோசிஸ் ஒட்டுண்ணி, ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ஃபவுல் டைபாய்டு பாக்டீரியா, அஸ்பர்ஜில்லோசிஸ் பூஞ்சை. கீழ்காணும் வாக்கியங்கள் சரியானது இது. சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி 1 மற்றும் 2 சரி. அனைத்து செல்களிலும் அமைப்பு ஹெட்டிரோக்ரோமேட்டின் நிரந்தரமாக சுருங்கிய நிலையில் உள்ளது. விருப்பக்கூறு ஹெட்டிரோக்ரோமேட்டின் தன்னுடைய ஜீன்களை வெளிப்படுத்துவதில்லை. இது ரெண்டும் சரி. உள்ளார்ந்த அப்போப்டோட்டிக் வழிபாதை தூண்டுதலில் இதனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. BCL2. கீழ்கண்ட கூற்றில் சரியாக பொருந்திய கூற்றுகள் இதுவாகும். இது சரியான ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. ஸோ ஆக்டினோமைசின் டி டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 செயலை தடுக்கிறது. 3வது கார்பனைல் டை பாஸ்போயனேட் டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 செயலை தடுக்கிறது. சிறு மூலக்கூறுகள் குடலில் இருந்து நேரடியாக இரத்தத்தில் பரவுவதை தடுப்பதற்கு எபித்தீலியல் செல்லின் நுனி எல்லையில் செல் டு செல் தகவல் பரிமாற்றம் இவற்றின் மூலம் நடைபெறுகிறது. இறுக்கமான சந்திப்புகள் டைட் ஜங்ஷன்ஸ். கீழ்கண்ட கூற்றில் எந்த கூற்றில் கொழுப்பு மூலக்கூறுகளின் 2 அடுக்குகளின் மெல்லிய சவ்வினால் வெவ்வேறு வகை மூலக்கூறுகளுக்கு ஊடுருவ இயலாத மூலக்கூறு வகுப்புகள் இவை? இது சரியான ஆப்ஷன் 3 மட்டும். மின்னூட்டப்பட்ட மூலக்கூறுகளான ஹைட்ரஜன் பைகார்பனேட், கால்சியம் மற்றும் மக்னீசியம் ஊடுருவக்கூடியது. பிளாஸ்மிட் மரபணு நூலகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ துண்டை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் முறை பிளேக் கலப்பினம், பிளாக் ஹைபிரிடைசேஷன். வம்சாவளி பகுப்பாய்விற்கான பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? இது கற்பனையான பகுத்தறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்ல. ஸோ இதுதான் இந்த கூற்றில் தவறானது. பேஜ் மற்றும் புரவலன் குரோமோசோம்கள் ஆகிய இரண்டிலும் உள்ள குறிப்பிட்ட இணைப்பு தளங்களில் மீள்சேர்க்கை நடைபெறுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிறப்பான கடத்தல், ஸ்பெஷலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன். பின்வருவனவற்றில் எது முனைய நீக்கத்தால் ஏற்படும் நோய்க்கு நன்கு அறியப்படும் உதாரணம்? கிரைட் ஷர்ட் நோய்க்குறி. கீழ்கண்டவற்றில் எந்த விலங்கு மாதிரி திடீர் மாற்றத்தின் போது தனித்து சிதைக்கும் காரணி பற்றி விரிவாக கற்றறியப்படுகிறது? ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். கீழ்கண்டவற்றுள் எந்த ஜீன்கள் மரபணுக்கள் அவை கட்டுப்படுத்தும் பண்புகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் தரமான பண்புகளையும் தனித்த மாறுபாடுகளையும் கொண்டது? ஓலிகோஜெனிக் ஜீன்கள். சுவாசத்திலில் பங்கு பெறும் இவ்வகை தசை வரித்தசை. சைட்டோபிளாஸ்மிக் துகள்களை கொண்ட இந்த வகையான இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த உறைவை தடுப்பான் ஆன்டிகோயாகுலன்ட் மற்றும் ஹெப்பரினை சேமிக்கிறது. பேசோஃபில். கீழ்கண்ட விலங்கினங்கள் அதற்குரிய கழிவு நீக்கங்களுடன் பொறுத்துக. இது சரியான ஆப்ஷன் பி. கணவாய் மீன், அமோனியா, சிலந்திகள், குவானைன், தவளை, யூரியா, கடல் ஆமைகள், ட்ரைமீத்தைல் அமைன் ஆக்சைடு. விந்தணுக்களின் அக்ரோசோம் இதிலிருந்து பெறப்படுகிறது. லைசோசோம்கள். பின்வருவனவற்றுள் எந்த புரோட்டியோலைட்டிக் நொதியின் செயல்பாடு இழப்பு மீட்டல் செயலின் அழிவு கட்ட நிலையின் போது அதிகரிக்கிறது? கேத்தாப்சின் மற்றும் டைபெப்டிடேஸ். கீழ்கண்டவற்றுள் எது தன்னுடல் தாக்க நோயாகும்? முடக்குவாதம். உயிரி மருத்துவ கழிவுகளை உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகளின்படி அப்புறப்படுத்த இந்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் முதலில் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 1998. மக்கள் தொகை இயக்கவியலில் ஜே வடிவ வளைவுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? இது சரியான ஆப்ஷன் 1 மற்றும் 2. காலப்போக்கில் அடர்த்தி வேகமாக அதிகரிக்கிறது.
சுற்றுச்சூழல் காரணிகள் இல்லாததால் மக்கள் தொகை வளர்ச்சி திடீரென நின்று விடுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது மண்ணில் பெட்ரோலிய படிவுகளை குறிக்கிறது? ஃபியூசிலினிட்ஸ். ஒரு இனம் அல்லது இன தொகுப்பானது அதன் சமூகம் அல்லது சுற்றுச்சூழல் அமைப்பில் இருந்து பெரிய தாக்கத்தையும் அதிக செல்வாக்கையும் கொண்டுள்ள இனம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. முக்கிய கல் இனங்கள், கீஸ்டோன் ஸ்பீசிஸ். 1823ஆம் ஆண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள புதைப்படிவ ஆர்வலர்களில் யார் பரிணாம சான்றுக்காக மனிதனின் எலும்பு கூடுகளை குகைகளில் கண்டுபிடித்தார்? வில்லியம் பக்லேண்ட். குழு தேர்வு விலங்குகளில் எந்த வகையான கீழ்கண்ட நடத்தை ஊக்குவிக்கப்படுகிறது? இது நெருங்கிய உறவினர்களுக்கு உதவுகிறது. தன்னலமற்ற நடத்தை, அல்ட்ருயிஸ்டிக். பொறுத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி, ஆர்போரியல். கை கால்கள் மரங்களில் வாழ்வதற்கு ஏற்ப தகவமைப்பு. வாலன், பறப்பதற்கு ஏற்ற தகவமைப்பு. கர்சோரியல், வேகமாக ஓடும் கை கால்கள். போசோரியல், குழி தோண்டும் கை கால்கள். கீழே உள்ள இனமாதலுடன் தொடர்புடையவை கூற்றுகளில் சரியான இணையை கண்டறிக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி மற்றும் சி. பாராபேட்ரிக் இனமாதல் என்பது படிப்படியான இனமாதலின் ஒரு வகையாகும். பரவலாக பரவியுள்ள இனங்களில் அண்டை மக்கள் தொகையில் பாராபேட்ரிக் இனமாதல் ஏற்படுகிறது. கீழே உள்ள கூற்றுகள் நினைவாற்றலுடன் தொடர்புடையவை. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, பி, சி மற்றும் டி. இது அனைத்துமே கொடுக்கப்பட்ட அனைத்துமே சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் இனச்சேர்க்கைக்கு தொடர்பானது. இதுக்கும் ஏ, பி, சி அண்ட் டி. இது அனைத்துமே சரியான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் பாலின தேர்வை பற்றியது. ஸோ இதுக்கு ஏபிசி, இது மூன்றுமே சரியான ஆப்ஷன். கீழே கொடுக்கப்பட்டவை நிறைவுறா கொழுப்பு அமிலம், அதன் இரட்டை பிணைப்பு எண்ணிக்கை. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, லினோயிக் அமிலம். 2 லினோலினிக் அமிலம். 3 அராசிட்டோனிக் அமிலம். 4 ஓலிக் அமிலம் 1. பின்வரும் இணைந்த புரதங்களை அதன் சான்றுகளுடன் பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி, உலோக புரதம் சைட்ரோஃபிலின். நிறப்புரதம் ஹீமோகுளோபின். கிளைகோ புரதம் ஏலாஸ்டேஸ். பாஸ்போ புரதம் கேசின். இரட்டை இயல்பு மூலக்கூறுகளின் துருவமற்ற பகுதிகளை நீரில் நிலைப்படுத்தும் ஆற்றல் என்பது இதுவாகும். நீர் விளக்கி. கீழ்வரும் நொதிகளை அவற்றின் வகைப்பாட்டுடன் பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, லையேஸ்கள், ஃபியூமரேஸ். லைகேஸ்கள், குளுட்டாமைன் சிந்தடேஸ், டிரான்ஸ்ஃபரேசஸ், ஹெக்ஸோகைனேஸ், ஹைட்ரோலேசஸ், பீட்டா காலக்டோலேசஸ். இரட்டை இலை டிஎன்ஏவின் நியூக்ளியோடைட் பகுப்பாய்வில் முடிவில் 20% சைட்டோசைன் உள்ளடங்கியிருந்து சர்காஃப் முதல் சமநிலைப்படி இரட்டை இலை டிஎன்ஏவின் நியூக்ளியோடைட் பகுப்பாய்வில் முடிவில் 20% சைட்டோசைன் உள்ளடங்கியிருந்து சர்காஃப் முதல் சமநிலை விதிப்படி அடினைன் மற்றும் தைமின் காரப்பொருட்கள் எவ்வளவு உள்ளன? 30%. 2,3 பிஸ் பாஸ்போகிளிசரேட் உற்பத்தி ராப்போஃபோர்ட் லூஃபெரிங் சுழற்சி மூலம் உருவாகும் இடம் எரித்ரோசைட்டுகள். தூண்டப்பட்ட கொழுப்பு அமிலங்களை சைட்டோசலிலிருந்து மைட்டோகாண்ட்ரியாவின் உட்படலத்திற்கு கடத்தி செல்லும் மூலக்கூறு கார்னிடைன்.
இவற்றில் எந்த அமினோ அமிலங்கள் தன் கார்பன் சட்டக சிதைவு சிட்ரிக் அமில சுழற்சியில் உள்ள சக்சினைல் கோயவிற்கு நுழைகிறது? ஐசோலியூசின், மெத்தியோனைன், த்ரெயோனைன் மற்றும் வேலைன். பின்வரும் விலகல் சமூக நிகழ்வுகளை ஆய்வு செய்ய பொருத்தமானது. குவார்டைல் விலகல். தர ஒட்டுறவு கெழுவின் திட்டப்பிழை என்பது பின்வருவனவற்றுள் ஒன்றின் மூலம் குறிக்கப்படுகிறது. 1/√n-1. x² பரிசோதனை என்பது இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. x² = எப்சிலான் O - E²/E. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று உலக நாடுகளுக்கு இடையே வர்த்தக பங்கு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 1948ஆம் ஆண்டு வளர்ந்த நாடுகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு? வரி மற்றும் வர்த்தகத்தின் பொது ஒப்பந்தம். உயிரியல் சிதைவை துரிதப்படுத்த பாக்டீரியாக்களுடன் குறிப்பிட்ட கூட்டு சேர்மங்களை சேர்ப்பதனை இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. உயிர் பெருக்கம். கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்தி அமைக்கும் வரிசை கண்டறிக. சரியான ஆப்ஷன் ஏ. பேஜ் லாம்படா 5 to 25 kb, காஷ்மீர் லாம்படா 35 to 45 kb, பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் 100 to 300 kb, ஈஸ்ட் குரோமோசோம் 200 to 2000 kb. உயிரியல் மறுசீரமைப்பு மூலம் சிதைக்கப்படும் பின்வரும் நுண்ணுயிரிகளையும் ஜீனோபயோட்டிக்குகளையும் பொருத்தமான சரியான வரிசையை கண்டறிக. சரியான ஆப்ஷன் டி. சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ், அலிபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், நகார்டியா ஸ்பீசிஸ், நாப்தலின், பேசிலஸ் ஸ்பீசிஸ், லாங் செயின் அல்கைன்ஸ், ஃபுசாரியம் ஸ்பீசிஸ், புரோபைனில். விலங்கு செல் வரிசைகளை அவற்றின் பொருத்தமான தயாரிப்புகளுடன் பொருந்தும் கீழ்கண்ட வரிசையை கண்டறிக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி. மனித லியூகோசைட், இன்டர்ஃபெரான், மனித கட்டி அதாவது ஹியூமன் டியூமர், ஆஞ்சியோஜெனிக் காரணி, மனித சிறுநீரகம், யூரோகைனேஸ், கோழி கரு திரவம், தட்டமை மற்றும் பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி. நுண்ணுயிரிகளில் சரியான நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படும் பின்வரும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சரியாக பொருந்தும் வரிசையை கண்டறிக. இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. பேசிலஸ் ப்ரூவேஸ், டைரோத்ரிசின், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் கிரிமோரிஸ், நைசின், நொகார்டியா ஸ்பீசிஸ், ரிபோமைசின், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆரியோஃபேசின்ஸ், டெட்ராசைக்ளின்ஸ். பின்வரும் கிருமி நீக்க முறையை அதற்குரிய பொருத்தமான வெப்பநிலையுடன் பொருத்தவும். இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ. எரித்தல் more than 500 degree Celsius, கொதிக்க வைத்தல் more than 100 degree Celsius, உலர் வெப்பம் more than 160 degree Celsius, பதப்படுத்துதல் more than 72 degree Celsius. குரோமோசோமை ஒரு அறியப்பட்ட இடத்திலிருந்து தெரியாத இடத்திற்கு முறையாக நகர்த்தி டிஎன்ஏவை வரிசைப்படுத்துதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. குரோமோசோம் நடத்தல், குரோமோசோம் வாக்கிங். காப்புரிமை என்பது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஓர் ஆவணமாகும். இது ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பை எத்தனை ஆண்டு காலத்திற்கு உற்பத்தி செய்ய, பயன்படுத்த அல்லது விற்க பிரத்யேக உரிமையை வைத்திருப்பவருக்கு அனுமதிக்கிறது. 20 ஆண்டுகள். உடனொளிர்தலை படிக்க பயன்படுத்தப்படாத நுட்பம் இதுவாகும். மறுசீரமைப்பு. உயிரியல் ரீதியாக செயல்படும் சைட்டோகைன்களுக்கு எதிராக மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் பல நோய் எதிர்ப்பு சார்ந்த நோய் செயல்முறைகளுக்கு சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவை
டிரான்ஸ்பிளான்டேஷன் தவிர்ப்பை கட்டுப்படுத்துதல். ஒளி உணர்திறன் ஆன்டிபாடிகளை பயன்படுத்தி அதன் உணர்திறன் காரணமாக பின்வருவனவற்றில் எது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? ரேடியோ இம்யூனோ அசே. கர்ப்ப பரிசோதனைக்காக பெண்களின் சீரத்தில் மனித கோரியானிக் கோனோட்ரோபினை கண்டறிய எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது? RIA. குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் டேஷ் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வைக்க பரிந்துரைத்துள்ளது. 2008. பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு. இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் டேஷ் அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அசோசாம். அனைவருக்கும் கல்விக்கான டாக்கர் செயல் திட்டத்தின் EFA இன் தொடர்ச்சியாக டேஷ் உருவாக்கப்பட்டது. தேசிய கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை EFA இன் உலகளாவிய இலக்குடன் இணைக்க முயற்சித்தது. தேசிய செயல் திட்டம். மெய்ப்பொருளியல் என்பது புலப்படும் டேஷ் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது ஆகும். இயற்பியல் பிசிக்கல். கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று நம்பியவர் தாகூர். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு டேஷ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. யுனெஸ்கோ. சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கணக்காயர். சேவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? திருத்தக்க தேவர். தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் யார்? லட்சுமி அம்மாள். ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள் வழியாக உருவாகிறது என்று கூறியவர் எரிக்சன். ஒரு நபரின் பார்வை கூர்மை 20/200க்கு குறைவாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர், அதாவது லீகலி பிளைண்ட். கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது டேஷுக்கு காரணமாகிறது. குழந்தைக்கு இதய கோளாறு ஏற்படுதல். முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவு திறனும் ஒரு சேர அதிகரிக்கும். தாண்டைக் இதனை டேஷ் என பெயரிட்டார். மிகுதி பெருக்கம். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு அணுகுமுறையை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார்? கண்டறி முறை, டிஸ்கவரி அப்ரோச். ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷ் உடன் சமன்படுத்த வேண்டும் என்று இதனுடன் பின்பற்ற வேண்டும். செயல்முறையின் கொள்கைகள். கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான அமைப்புகளுடன் தொடர்புடையது? இரத்தம். டேஷ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும். நீடித்த கவனம். பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் E.L. தாண்டைக். தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண் அலகு வழியாக ஒப்பிட்டு செயல்படுத்துவது கல்விசார் அளவீடு. கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை எது? ஏற்புடைமை சோதனை, வேலிடிட்டி டெஸ்ட். உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் மற்றும் தர அளவுகளின் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது தரநிலை கருவி. நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் என கூறியவர் கில்ஃபர்ட். தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது? கிரிட். நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் ஸ்ரீ J.P. நாய்.
பின்வருவனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல? ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை, டீச்சர் சென்டர்ட்னஸ். டெய்லரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1949. சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் உடோ. பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என கூறியவர் WB ராகன். திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு யுனெஸ்கோ. 2011 ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது? 3. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது 2024 ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினை டேஸ் அணி பெற்றது? சண்டிகர் பல்கலைக்கழகம். பின்வருவனவற்றில் எது ஃபைலெட்டிக் படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது? இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகின்றன. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசமைப்பின் பகுதி எது? பகுதி 4. கீழ்கண்டவர்களுள் யார் அரிக்கமேடு பகுதி அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார்? மார்டிமர் வீலர். இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் எது? சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. IAEA அமைப்பின் விரிவாக்கம் சர்வதேச அணுசக்தி நிறுவனம். 177. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து A 1/50. ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும்போது எவ்வளவு காலங்களில் 1331ஆக மாறும்? 3 வருடங்கள். 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வகையில் எளிதாக்கும் போர்ட்டலை அடையாளம் காணவும். ஸ்வயம். விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடிக்க. ALV.